ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன் சொல்லர். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் மாரத்தான் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆரியமாலா 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 அந்த பாட்டுக்கு ரேஞ்சுக்கு போகுது. முடியலை. அவங்க பாவம். அதுலேயும் விக்ரமெலாம் உண்மையிலே நம்ம பாராட்டி ஆகணும். அந்த உடம்புக்கு ஆடிக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே போகும் போல இருக்குது. பாவம் கஷ்டமாக இருக்குது. அரோரெல்லாம் படுத்துட்டாங்க. படுத்தே விட்டார்கள் தான் சொல்லி ஆகணும். நடுவில் வந்துட்டு தண்ணி தாக எடுக்குது அவங்களுக்கு. அதனால் வந்துட்டு ஆதிரி தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபைட்டும் வருது. என்ன நடக்குதுன்னா அதை சின்ன நிறைய நடக்குது. பெருசாக வந்துட்டு கண்டென்ட்லாம் கிடையாது. ஆனால் நடுவில் சின்ன மேட்ரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆடுற டான்ஸை இந்த பக்கம் வந்துட்டு அவள் வருவாளா சாங்கை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சூப்பராக இதை சொல்கிறேன், அவள் வருவாளா. அதுதான் அதோட மெயின். அதை அவங்களுக்கு அவங்க மேபி பார்க்கலையான்னு தெரியல. அந்த இதை வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கவும் முடியல. பாவம் நொந்து போகிறாங்க. சுபிக்ஷா ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, பாஸ் நான் அவங்கள பார்த்து நாங்கள் போகலாமா அப்படின்ட்டு. பிக் பாஸ் நோ அப்படின்ட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த டைமில் வந்துட்டு கானவனத்து என்ன பண்ணுறாரு, அந்த சாங்குக்கு வேறு மாதிரி ஆலையாலை அதுக்கேற்ற மாதிரி ஆலையாலை என்ன அவர் இந்த பக்கம் கலாச்சிட்ருக்காரு. இவங்களுக்கு இங்கே மண்டை காயுது சபரிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பாட்டு கண்டுபிடிக்கல, இதில் இது வேறையா அப்படின்ட்டு. விஜய் பார்வதி போய்ட்டு எஃப்ஜே கிட்ட போய் சும்மா அப்படி பண்ணுவாங்களே அது மாதிரி விளையாடுறாங்க. தயவு செஞ்சு விடுப்பாரு, டென்ஷன் ஆகுது பாரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தண்ணி எடுக்கிறதுக்கு ஆதரவு போகிறாங்க. இவரும் கூட போய்ட்டு நான் போய் கொடுக்குறேன்றாங்க. அப்போ ஆதரவு வந்து அது எப்படி டீம் ஆளுக்கு நீ கொடுப்ப, நீ பாட்டு ஏதாவது குழு கொடுத்துட்டானா கரெக்ட் தானே அப்படின்னா சத்தியமாக நான் அதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. இல்லை நான் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கூட இவரு வராரு, கமருதுன்னு வராரு. ஆதரவு போய் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. ஏன்டா இப்போ கூட வந்து அப்படின்னா எல்லாம் நல்லதுக்கு தான், அப்புறம் ஃபேவரிசம் சொல்கிறாங்கன்றாரு. என்னென்னவோ திங்க் பண்ணுறாரு சபரி. ஐயோ எப்பா புரியலடா சாமி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அது ஒரு நடந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து விஜய் போகிறதுக்கு திவ்யாவுக்கு செம்மையாக முட்டிக்கிச்சு. ஒன்றுமே இல்லை திவ்யா. ஆனால் விஜய் போகிறது காலையிலேருந்து திவ்யா வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி இதுக்கு முன்னாடி வந்து அப்படி நாசுக்காக நோண்டுவாங்க திவ்யா. அந்த மாதிரி வந்துட்டு கலாச்சிட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு என்ன கூப்பிட்டா ஆளே வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி நினச்சிங்களான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து அந்த தலை டாஸ்கில் வந்துட்டு ஆளே இல்லை அதனால தான் இது பண்ண அதை சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதை சொன்ன உடனே இந்த மாதிரிலாம் வந்து பேசுறதுங்க அந்த மாதிரி ஏதோ கலாச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் கானவனத்தை பிடிச்சிக்கிறாங்க திவ்யா. இங்கே பாருங்க, என்கிட்டே வந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏங்க அதான் நான் நீங்கள் சொன்னீங்கன்னா அதான் அமுச்சிட்டேன், நீங்கள் எங்கே அமிச்சிங்க அவ்வளோதானே போனா அப்படின்றாங்க திவ்யா. இது அவங்களாம் போனாங்களா? அமித் சார் பக்கத்தில் உட்காந்துருக்கு. அவர்கிட்ட கேட்குறேன், சார் அவங்களா போனாங்க? நான் தானே சொன்னேன். அவர் மண்டே ஆட்டுறாரு, நீங்கள் சொல்லி தான் போனாங்கன்னு. அதெல்லாம் கிடையாது. இப்போ ஏன் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ நான் எங்கே தான் உங்ககிட்ட சண்டைக்கு வந்து என்ன சார் இது அப்படின்னு அதை ஒரு பக்கம் ட்ராக் ஓடுது. அந்த நேரத்தில் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சார். எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஜூமிங் வச்சார். என்ன ஜூமிங் பார்த்தா ஆடினே இருப்போம் அந்த டீமோட பேர். அவங்களும் ஆடினே இருப்போம். எப்போ தானே பாட்டை கண்டுபிடிக்க போகிறீங்க பாவிங்களா அப்ரெண்டிஸுக்கலான்ற மாதிரி பாவம் அதை காமிக்கிற இந்த ஓகே எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. பயங்கர சிரிப்பு பாவம். அப்புறமா இப்போ கொஞ்சம் பாட்டு நிறுத்தி தண்ணி வேறு குடித்தாங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் அரோரம் கீழே படுத்துட்டு அவள் வருவாளா அப்படின்றாங்க. அவர் முடிஞ்ச வரைக்கும் ஆடிட்டுருக்காரு. பாவம் இன்னும் கண்டுபிடிக்கவே போயிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப கஷ்டம்தான். இது எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. என்ன நடக்குது ஆண்டவா. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். ஆனால் உண்மையிலே அரோராக்கும் நம்ம விக்ரமுக்கும் நம்ம ஒரு பெரிய ஆட்ஸை சொல்லி தான் ஆகணும். இவங்களே இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா இன்னும் வர டீம்லாம் என்ன. ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த டீம் வந்தனால என்னென்ன நெகட்டிவ் அதாவது மைனஸ் பாயிண்ட் இருக்குன்றத அடுத்த டீம் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் பிளானும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.